வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இது ஒரு மூலிகை பொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நானே நம்ம வீட்டில் உள்ள அடுப்பாங்கரையில் உள்ள அஞ்சரைப்பட்டியிலேருந்து தான் எடுத்து செய்யக்கூடியது. இது எதற்கு தீர்வு தருன்னா, நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட சளி, கொழுப்பு அந்த பிரச்சனைக்கு ரொம்பவே தீர்வாக இருக்குங்க. நுரையீரல் தொற்று அலர்ஜி எதாக இருந்தாலும் இந்த பொடி சாப்பிட்டிங்கன்னா சரியாயிரும். இது எனக்கு ஒரு அண்ணன் சொன்னது. ஒரு பொடி லிஸ்ட்டு எல்லாமே இருக்கும். அதில் 12 ஐட்டம் இருக்கும். அது லாஸ்ட்டாக உங்களுக்கு பின் பண்ணுறேன். அந்த ஐட்டத்தில் நான் டபுளாக எடுத்திருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 3லேருந்து 4 மாதம் வரையும் ஒரு ஷிஃப்ட்டு நம்மளுக்கு சரியாகும். இது சாப்பிட்டு வந்தோம்னா தினமும் காலையில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணுங்க. சுடு தண்ணி, ரொம்ப சூடாக இல்லைங்க, வார்ம் வாட்டர், மிதமான சூட்டில் நம்ம குடிக்கிற மாதிரி சூட்டில் குடிச்சு வரணும். அப்படி இல்லாட்டி இதை தேனில் கலந்து கூட நீங்கள் சாப்பிட்டு சுடு தண்ணி சாப்பிட்லாம். இது என்னென்ன அளவுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சைனஸுக்கு நிரந்தர தீர்வாக இருக்குங்க. இது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். இதில் தேவையான ஐட்டம் நான் சொல்கிறேன், பின் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. 100 கிராம் கரிஞ்சீரகம், 10 ரூபாய்க்கு சுக்கு, 5 ரூபாய்க்கு சுருள் பட்டை, 50 கிராம் சீரகம், 50 கிராம் சோம்பு, 10 கிராம் மிளகு, 50 கிராம் மல்லி, 50 கிராம் கொள்ளு, 50 கிராம் ஆலிவ் விதை, 10 ரூபாய்க்கு காய்ந்த கருவேப்பிலை, 15 கிராம் ஓமம், 15 கிராம் வெந்தயம். இது தாங்க நம்மளுக்கு தேவையான பொருள். இதில் எல்லாத்தையும் நம்ம வாங்கி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ எங்கள் மம்மி வறுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வறுத்து எடுத்து அதை தனியாக ஒரு தட்டையில் போட்டு ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணுங்க. இப்போ இது மாதிரியே சீரகம், சோம்பு எல்லாத்தையும் எங்கள் மம்மி வறுக்கிறாங்க. இதில் வறுக்கிற பக்குவம் இருக்குது. நல்ல ஒரு சடசடன் சவுண்டு கேட்குங்க, பொரியும். அப்போ நீங்கள் வறுத்து முடிச்சுட்டு மணம் வர்றப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்தடுத்து பொருளை போட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி 12 ஐட்டத்தையும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு தான் நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி வைக்கணும். இந்த மூலிகை பொடி ரொம்பவுமே நல்லதுங்க. இதுலேயுமே எனக்கு அடிக்கொருக்கா நடக்க முடியாது, பேச முடியாது. லைட்டாக நடந்து போய் நான் பால் வாங்குறப்போ போகிறப்பே எனக்கு லைட்டாக கொஞ்சம் இலக்கினா மூச்சு வாங்குறது. இதுக்கு அந்த அண்ணன் என்னை பார்த்துட்டு, என்னம்மா இவ்வளோ நடந்து வர்றதுக்கா மூச்சு வாங்குது, நான் ஒரு மூலிகை பொடி சொல்கிறேன், இது எங்கள் அக்கா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு இப்போ அறவே மாத்திரையோ இல்லை பஃப்பு ஒன்று வீசிங் வந்துச்சுன்னா பஃப் எடுக்கணும், அது எதுவுமே இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு நான் அனுப்பி வைக்கிறேன், செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் இது மாதிரி கடைப்பிடிங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் கடையில் கொடுத்து வாங்கி வச்சேன். கருவேப்பிலை மட்டும் நான் காய்கறி மார்க்கெட்டில் கொடுத்து கரெக்டாக எனக்கு 10 ரூபாய்க்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் வாங்கி, அது காய்ந்த கருவேப்பிலைனால வீட்டிலே ஃபேன்லேயே உணர போட்டு அரைச்சி வச்சுட்டேங்க. இதை நான் ஒரு ஷிஃப்ட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க, எனக்கு அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் தெரியுன்றக்காண்டி நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்ற எல்லா பேர்த்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நுரையீரல் பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வுங்க. வீசிங் ரொம்ப வராது, படிப்படியாக குறைஞ்சிரும். அதை நீங்கள் உணர்வீங்கங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இதுபோல் நான் ஒரு 5-6 பேர்த்துக்கு சொல்லி அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. சைனஸ் பிரச்சனைக்கு, மூக்கடைப்பு எல்லாத்துக்குமே இந்த மருந்து நல்லதுங்க. இது இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்குது, மூக்கடைக்கும், அதுக்காண்டி அவங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபைனல் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வதக்கி அந்த கருவேப்பிலையை தொடுறப்ப நல்ல பொடியாக நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி நசுக்குனா பொடியாக வரணும். இதுதான் பக்குவங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து, சின்ன ஸ்பூனாக இருக்கணும், சின்ன ஸ்பூனில் அளவாக நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணுங்க. மெயினாக பார்த்துக்கோங்க, வெறும் வயிற்றில் நீங்கள் காலையில் சாப்பிட்டு சுடுதண்ணி குடித்து வந்தீங்கன்னா, மிதமான
வார்ம் வாட்டர் குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து தீர்வும் கிடைக்கும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து தீர்வும் கிடைக்கும், கொழுப்பும் கரையும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக என் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்கான வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.